நேரம் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கும்படியாக கர்த்தாவே அப்பா, இந்த மனுஷனை தேடி நாங்கள் வரவில்லை, ஜீவனோட தேவன் நாங்கள் தேடி வந்திருக்கிற சுவாமி தகப்பனே அப்பா. என்னென்ன எதிர்பார்ப்போடு வருகிறோமோ எங்களுடைய எல்லா எதிர்பார்ப்பையும் தேவன் ஆண்டவரே அப்பா நீ நிறைவேற்றுகிற வல்லவராக இருக்கிற சுவாமி தகப்பனே. இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா, பாடல் மூலியமாக, துதிகள் மூலியமாக, ஆண்டவரே செய்தி மூலியமாக எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க சுவாமி அப்பா. என்னென்ன ஆசைகள் கனவுகள் ஆண்டவோடு சமூகத்தில் வருகிறார்களோ எல்லாத்தோட கனவுகள் தேவன் நிறைவாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி தகப்பனே அப்பா. ஆண்டவரே சீக்கிரமாக ஆண்டவரே யாரெல்லாம் ஆலயத்துக்கு வர இருக்கிறார்களோ எந்த ஒரு தடையில்லாமல் சீக்கிரமாக ஆண்டவரே அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு இருக்கைகளும் தேவனுடைய பிரசனம் ஆண்டவரே அப்பா இந்த திருச்சபை நிரம்பி வழியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. பாடுகிற ஒவ்வொரு பாடல்கள் ஆண்டவரே அப்பா, இசைக்கருவி வாசிக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே அப்பா ஆண்டு சுவாமி பரிசுத்த ஆவி நிரங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய பிரசனம் கடந்து வரட்டும் ஆண்டவரே அப்பா. நாங்கள் கடந்து செல்லும் போது உங்களுடைய சமாதானத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் பெற்ற செல் பிள்ளைகளாக நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கடந்த ஒரு வருஷ காலம் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தை காண தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். வேதவசனம் இப்படியாக கூறுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த ஒரு வருஷம் முழுவதும் அவருடைய கிருபை மாத்திரமே நம்மளை தாங்க வழி நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமாக உற்சாகமாக கரங்களை தடுத்து புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே என்ற பாடலை பாடி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக அவரை ஆராதித்து அவருக்கு நன்றி பலிகளை எடுப்போம். கரங்களை தட்டி ஆராதிப்போம். தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. உலகின் ஆழ்த்திருந்து இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. நேர் வழியாய் என்னை நடத்தினேன், வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர் வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீரே. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீரே. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. உச்சமாக கரங்கள் தட்டி, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. பாதங்கள் சரிக்கிற வேளையில், பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கி நம்மளை தாங்கி வழி நடத்தினவர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கி பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தி. மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வோம். பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தீர். இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விட
சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. புது கிருபைகள் தினம் தினம் தந்து, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனி கைவிட மாட்டாரே. விசுவாசத்தோடு புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனி கைவிட மாட்டாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. அவர் உண்மையிலே தேவன். பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. நீ வெற்றிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. நீ வெற்றிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் ஆமென். நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. உத்தம கரகத்தின் புதிய நன்மைகள் புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பலிகள்
உள்ளவரே. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்கள் ஆகிடுமே. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்கள் ஆகிடுமே. நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே. விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. நீ அழுத நாட்களுக்கும் அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் நம் கண்ணீரை காண்கின்ற தேவன். நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. நீ நினைத்து பார்த்தவைகள் நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்கள் ஆகிடுமே. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்கள் ஆகிடுமே. நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே. நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. ஹalleluya ஹalleluya. கடந்த வருஷம் முழுவதும் தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருமாக இருக்கிறவங்களை எழுந்து நின்று வேதவசனம் கூறுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாக மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஹல்லேலூயா. அதிகாலையில் பாலனை தேடி செல்வம் யாவரும் கூடி நம்முடைய காணிக்கைகளாகிய உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு ஏறெடுத்து இந்த பாடலை பாடுவோம். செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த
மாறி மாறி நாம் செல்வோம். இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. உற்சாகமாக தட்டி. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாறையில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாறையில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. 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 வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. ஹalleluya. நம்ம ஒவ்வொரு பரலோகத்தை கொண்டு போவதற்காக தேவாதி தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். ஹalleluya. ஹalleluya. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஹalleluya. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலகம் வந்தார் ஐயா. ஹalleluya. தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, நம்ம ஒவ்வொரு உள்ளத்தையும் கேட்க வந்த தேவன். ஹalleluya. நம்ம உள்ளத்தை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே. உற்சாகமாக கரங்களை தட்டி. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா.
உற்சாகமாக கரலை தட்டி மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா சந்தோஷத்தோடு கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எந்தன் இயேசுவே 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 தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா தேடி வந்து சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டவர் போகவில்லை என்னை தேடி வந்தாரையா கரங்களை உயர்த்து எந்தன் இயேசுவே 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 தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டாமே நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் ஹல்லேலூயா தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் பிடித்து நடத்திடுவார் மலை மேல் நிறுத்திடுவார் பிடித்து நடத்திடுவார் மலை மேல் நிறுத்திடுவார் கரங்களை உயர்த்து எந்தன் இயேசுவே 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 பாவங்கள் போக்கவே பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே உலகத்தின் ஆழத்திலிருந்து முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆராதிப்போம் இயேசுவே எந்தன் இயேசுவே தங்கத்தை கேட்கவில்லை தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்னை தேடி
ஆழத்தில் நம்மளை தேடி வந்தவர். ஹல்லேலூயா. நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக அந்த பரலோக மகிமையை விட்டு இந்த பூமியில் மனுஷனாக வந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை எடுப்போம். ஹல்லேலூயா. கடந்த ஒரு வருஷ காலம் தேவனுக்கு போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. இம்மட்டும் இந்த நாள் வரையிலும் அவர் கிருபை ஒரு நாளும், ஹல்லேலூயா, அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வழிநடத்துக்காக நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பா அந்த கிருபை ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, அப்பா இம்மட்டுமாக வழிநடத்தினதே உமக்கு நன்றி செலுத்துறங்க தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, பரலோகத்துக்கு கொண்டு போக தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பூமிக்கு மனுஷனாக வந்தீரே உமக்கு நன்றி செலுத்துறங்க தாவே. அப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவரே, அப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்த கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மகா மகிமையை விட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா கத்தாவே. அப்பா தரித்திர கோலம் கொண்டு இந்த பூமிக்கு வந்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறங்க கத்தாவே. எங்க ஒவ்வொருடைய பாவத்தையும் கத்தாவே, எங்களுடைய சாபத்தை கத்தாவே. ஹல்லேலூயா கத்தாவே. அப்பா சிலுவையில் ஏற்றுக்கொண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா தகப்பனே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் கத்தாவே. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உம்முடையவர் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போது வாயின் வார்த்தைகள் கத்தாவே வானத்தை உண்டாக்கினவரே நாங்கள் துதிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா தகப்பனே, யார் கைவிட்டாலும் ஆண்டவரே, அப்படி நீங்களை கைவிடாத கத்தாவே. ஸ்தோத்திரமே. தாயின் தகப்பன் கைவிட்டாலும் ஆண்டவரே, அப்படி நீங்களை கைவிடாமல் தகப்பனே ஒரு வருஷ காலம் முழுவதும் நடத்தினீரே உமக்கு நன்றி கத்தாவே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கத்தாவே. எத்தனை போராட்டங்கள் கத்தாவே, எத்தனை பிரச்சனைகள் கத்தாவே, எத்தனை இழப்புகள் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை தேவைகள் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களோடு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துங்க கத்தாவே. யாரும் மௌனமாக இருக்கும் வாய்களை திறந்து தேவன் உங்கள் வாழ்க்கையை செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் அறிக்கை செய்து உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி பலிகளை எடுப்போம். ஹல்லேலூயா தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி நீங்கள் வாழ்க்கையை செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க கத்தாவே. அப்பா சுகத்தை கொடுத்துரு, பலத்தை கொடுத்துரு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா ஜீவனோடு வழிநடத்தினீரே உமக்கு நன்றி கத்தாவே. அப்பா தூரதேசத்தில் குடும்பத்திற்கு நீர் பொதுவானவர் இருந்தீரே உமக்கு நன்றி கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ள கலத்திலே பொதிந்த ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறேன் கண்மணியை தொடுகிறான் என்ற ஆண்டவரே, கண்ணின் கருவிழி போல எங்களை பாதுகாத்துக் கொண்டிரே உமக்கு நன்றி கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபை கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபினால் எங்களை தாங்கிக் கொண்டிரே உமக்கு நன்றி கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் கத்தாவே, போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே உமது கரமும் கிருபை எங்களோடு கூட இருந்தது கத்தாவே. எங்களை பாதுகாத்துக் கொண்டிரே உமக்கு நன்றி கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப இந்த தேசத்திற்கு அழைத்து வந்து கத்தாவே இம்மட்டுமாக ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா கத்தாவே. எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எத்தனை தேவைகள் கத்தாவே, எல்லாவற்றிலும் கத்தாவே உமது கரம் கத்தாவே எங்களோடு கூட இருந்தது ஆண்டவரே. உமது கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அழைத்தவர் உண்மையுள்ளவர். பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என்று நான் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, கரங்களை உயர்த்தி அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே
தங்களை தாழ்த்தி அவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதை உண்மையாய் கேட்போம். ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், ஆண்டவரே மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், அழைத்தவர் என்றுமே அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லை. ஆண்டவரே கிருபையும் வரங்களும் குறைவதும் இல்லை. ஆண்டவரே அழைக்காத ஆண்டவரே என்றுமே விலகுவதில்லை. கிருபையும் வரங்களும் குறைவதும் இல்லை. அழைத்தவரே, அழைத்தவரே,
சுமந்த தேவன். ஒரு முறை கூட தூக்கி சுமந்தீரே, தூக்கி சுமந்தீரே, உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். கடைசி ஒரு முறை கூட சொல்லலாமா? தூக்கி விசுவாசத்தோடு தூக்கி சுமப்பீரே, உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இம்மட்டுமாக நம்மளை தூக்கி சுமந்த தேவன் 2025 ஆண்டு முழுவதும் நம்மளை தூக்கி சுமந்து இந்த கடைசி நாட்களில் நம்மளை கொண்டு நிற்க செய்திருக்கிறாரே. அவருக்கு நன்றிகளை செலுத்துவோமாக. ஹalleluya, ஹalleluya. எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும் பாரங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை இம்மட்டுமாக நம்மளை வழி நடத்தி நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்த கிருபைகளை நினைத்து அவர்களுக்கு வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லலாமா? நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டை நடத்தி வந்ததை காட்டிலும் இனி வருகிற நாட்கள் மேலாக எங்களை நடத்த வல்லமை உள்ள தேவன் நீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. யாராவது வியாதியா இருப்பீர்களே ஆனால் நம்முடைய கரங்களை உயர்த்துங்கள். ஆண்டவர் நம்முடைய வியாதிகளை நீக்கி நம்மை சௌக்கியப்படுத்த வல்லமை உள்ள தேவன். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக, சௌக்கியப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே பரம வைத்தியராக இருப்பதினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வியாதியா இருக்கிற அங்கிள் விக்டரை கொண்டு நாங்கள் நினைக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. வியாதியோடு நிற்பார்களே ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நீர் தொட்டு சௌக்கியப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஆண்டவரே, பண கஷ்டத்திலே பொருளாதார ரீதியாக யாராவது கஷ்டத்தில் இருப்பார்களே ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலையிலே கஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வேலையிலே ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான குறைபாடுகளையும் நீ நிறைவாக்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பண்டிகை காலங்களில் உம்முடைய அன்பு எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நல்ல ரிகன்சிலியேஷன் குடும்பங்களுக்குள்ள உண்டாவதாக, ஒரு ரீயூனியன் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கசப்பான அனுபவங்கள் மாறுவதாக, குடும்பத்திற்குள்ள சண்டை சச்சரவுகள் நீங்குவதாக. ஆண்டவரே, இந்த பண்டிகை காலமானது ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம், ஆண்டவரே நித்திய ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சமாதானத்தின் கர்த்தராக நீ இருப்பதினாலே நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி நம்முடைய சபைக்காக ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் சபையை நீர் ஆசீர்வதிக்கணுமே. ஆண்டவரே, எங்கள் காலி இருக்கைகள் நிரப்பப்படணுமே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய சத்தியத்தை உரக்க அறிவிக்க, ஆண்டவரே தைரியத்துடன் அறிவிக்க எங்களுக்கு நீர் கிருபைகளை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பயத்தின் ஆவிகளை நீக்கி எங்களுக்கு தைரியத்தை கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, பிரயாணத்திற்காக பிரயாணப்பட்டு செல்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே, நல்ல மகிழ்ச்சியான வெக்கேஷனை முடித்து திரும்பி வரத்தக்கதாக எங்கள் சபை மக்களுக்கு நீர் கிருபை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தூக்கி சுமப்பீரே Thank you.
இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. ஓ, இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. ஓ, இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்கவே இயேசுவே வாழ்கவே. 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 இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. ஓ, இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. ஓ, இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. ஓ, இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் என்று? ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன்.
நாளில் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் விசேஷித்த விதத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறதுக்கு முன்பதாக இந்த வருஷத்தில் 2025 வருஷத்தில் தங்களுடைய உறவினர் யாராவது இழந்திருப்பீங்கன்னா, உங்கள் குடும்பத்தார் இல்லது நண்பர்களை இழந்திருப்பீர்களானா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். உங்களுடைய உறவுகள் அல்லது உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் யாராவது நீங்கள் இழந்திருப்பீங்கன்னா அப்பேற்பட்டவர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறோம். அப்படி யாராவது இருந்தால் எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். Anybody who lost your loved ones, I want to pray for you. Sister Helda, Janice, Sister Isai, நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிப்போமாக. Shall we all stand to our feet? பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கூட தங்களுடைய அருமையான குடும்பத்தார உறவுகளை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எல்லா மக்களும் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களை கொண்டாடும்போது ஒரு சில குடும்பங்களை இன்னும் தங்களுடைய உறவுகளை நினைத்து ஆண்டவரே கர்த்தாவே அவங்க துக்கித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த குடும்பங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சகல ஜனங்களுக்கும் சமாதானத்தை கொண்டு வரத்தக்கதாக நீர் உலகத்தில் வந்தீங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர்களை ஆற்றி தேற்றி தொடர்ந்து அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நடத்தி செல்லும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ராஜா. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்துங்க, சிறப்படுத்துங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களோட இருப்பதாக என்று சொல்லி சபையாக அந்த விசுவாச மக்களாக ஆண்டு கர்த்தாவே எங்கள் சபையில் பங்கேற்கிற ஒவ்வொரு மக்கள் ஆண்டு தங்களுடைய உறவுகளை நண்பர்களை நெருக்கமான நண்பர்கள் இழந்து தவிக்கிறவர்களை அதை நீங்கள் பலப்படுத்தும்படியாக கேட்கிறோம். உங்களோட பிரசனம் உங்களை வழி நடத்துவதாக. உமக்கே துதி கன மகிமை இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம உட்காரலாம். மத்தேயின் புத்தகம் 2வது அதிகாரம், The book of Matthew, chapter 2, verses 1 to 12. மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதனென்றால், யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து
அவர்களை திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்ப போக வேண்டாம் என்ற சொப்பனத்தினால் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை, உடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த நாளில் கூட நாங்கள் உங்களுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. எங்களுடைய காதுகளை, எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற மன்னாவை தரும்படியாக கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பல்வேறு கதாபாத்திரங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளையும் கதாபாத்திரங்களையும் தியானிப்பது நல்லது. இந்த நாளில் கூட இந்த சாஸ்திரிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வைஸ் men from the east. The story of the wise men is not only talks about the people who came in search of God, the Lord Jesus Christ. It also talks about how the Lord brought change. In the same way, God can bring change and transformation even in our life. இந்த சாஸ்திரிகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தார். அதே போல இந்த நாட்களில் வாழ்கிற நமக்கும் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்திலே இந்த சாஸ்திரிகளை குறித்து பார்க்கும்பொழுது தமிழில் சாஸ்திரிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் மேஜாய் அல்லது வைஸ்மென் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மேஜாயிலிருந்து தான் மெஜிஷியன், மேஜிக் என்ற வார்த்தையும் வருகிறது. அப்படியானால் இவர்கள் என்ன சொல்கிறது, தந்திரங்களை காண்பிக்கிறவர்கள் அல்ல, அதற்கும் மேலானது. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் லிஃப்கோ டிக்ஷனரின்னு ஒரு பெரிய தலகாணி, டபுள் சைஸ் தலகாணி மாதிரி ஒரு புக் வச்சுட்டே இருப்போம். சரியா? அதை வச்சு தான் படிக்கிறது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் தஷாரஸ் அப்படின்ற இன்னொரு புத்தகம், அதெல்லாம் நான் என்ன சொல்கிறது, பக்கத்து வீட்டில் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற வீட்டில் தான் பார்த்துருக்கேன். நான் காலேஜ் போன பிறகு தான் அதை யூஸ் பண்ண எனக்கு ஆக்சஸ் கிடச்சிது. சரியா? அதுக்கப்புறம் என்சைக்ளோபீடியா, நிறைய என்சைக்ளோபீடியாஸ், அதில் பார்த்தோன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இன்றைக்கி நமக்கு இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன ஸ்பெல்லிங்கு அப்படின்னா கூட டக்குன்னு மொபைல் எடுத்து கூகுளில் பார்த்து டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாருன்னு அதையும் போட்டு பார்த்து வராத வியாதிக்காக நிறைய பேர் அழுதுட்டு இருக்காங்க. நிஜமே தான். சும்மா ஒரு சின்ன அறிகுறி இருக்க சிம்டம்ஸு, அதை பார்த்துட்டு உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. என்னென்னா இது அதுவாக இருக்குமோ,
இது இதுவாக இருக்கும். நிறைய பேர் கூகுள் டாக்டரை தான் நம்புகிறாங்க. நீங்கள் போய் நேரடியாக பார்க்குற டாக்டர் யாரும் நம்புறதில்லை. அது மாதிரி இந்த நாட்களில் அறிவு பெறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் யாருக்கும் கிடைக்காது. அதனால என்ன பண்ணோம், இப்படிப்பட்ட புத்தகங்களை நாடி தான் போகணும். ஆனால் வேதாகம நாட்களில் இந்த சாஸ்திரிகள் தான் லிவிங் என்சைக்ளோபீடியாஸ். எதை குறித்து கேட்டாலும் அதற்கான விளக்கமும் அதற்கான பதில்களும் அவங்களிடத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட ஞானவான்கள், அறிவு படைத்தவர்கள். அவங்களுடைய வேலையே என்னன்னா படிக்கிறது படிக்கிறது படிக்கிறது. அவங்க வாழ்க்கை பூரா என்ன பண்ணியிருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள். எந்த ராஜாவானவர் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டாலும் சாஸ்திரியை கூப்பிடு, வைஸ்மேனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இதுக்கு என்ன செய்யலான்ற ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு அவருக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு பிரச்சனைக்கு, ஒரு கேள்விக்கு பதிலாக அவர் விளங்குவார்கள். வேதாகமத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து நம்ம வாசித்தோம்னா நிறைய இடத்துல இந்த ஞானிகள், சாஸ்திரிகள் பல்வேறு நிலைகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு நபர்கள் செயல்பட்டிருக்காங்க. தானியேலுடைய நண்பர்கள், தேவர் பிரின்சஸ், அவங்களாம் இளவரசர்கள், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்கள பாபிலோனுக்கு கொண்டு போனோன்னே பாபிலோன்லேயே ஆஃபீஸ், பெரிய ஹையர் ஆஃபீஸ் பொசிஷனிங் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி நாள்பட நீங்கள் தானியேலை குறித்து பார்க்கும்போது, தானியேல் 4 ராஜாக்கள், 4 ராஜ்யத்துக்கு, 4 டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ்க்கு அவர் அட்வைசராக இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஞானம் படித்தவர். இப்போ நம்ம ஒரு ராஜா மாறுறாரு, ஒரு பாஸ் சிஇஓ மாறுறாரு அப்படின்னா அடுத்து வந்தோடனே முன்னாடி அவருக்கு இருந்த அட்வைசர்லாம் தூக்கிடுவாங்க, புது ஆளை தான் வைப்பாங்க. ஆனால் தானியேலோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நாட் ஜஸ்ட் 4 கிங்ஸ், 4 கிங்டம்ஸ், 4 வெவ்வேறு ராஜ்யங்கள் வந்துச்சு. ஆனால் இவர் ஒருத்தர் தான் சீஃப் அட்வைசர் அப்படின்ற ஒரு உன்னத நிலைக்கு ஆண்டவர் தானியேலை உயர்த்தி வச்சிருந்தார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, சத்தமாலையிலே சொல்லுவோமா? ஆமாம். அப்படி எல்லாராலும் போற்றப்பட உற்று நோக்குகிற ஒரு மேன்மை படைத்த ஒரு நிலையில் இருக்கிறவர்கள் தான் இந்த சாஸ்திரிகள். குறிப்பாக இங்கே நாம் பார்க்கிறோம், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம இந்த பாட்டு பாடும்போது ராயர் மூவர் வெகு தூரம். ஏன் ராயர் மூவர் அப்படின்னா, அவங்க 3 விதமான பரிசுகளை கொண்டு வந்தாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவுமே 3 wise men அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை பேர் வந்தாங்க நமக்கு தெரியாது, எங்கேருந்து வந்தாங்கன்ற ஊர் பேரையும் தெரியாது, அது இல்லாமல் எவ்வளோ நாள் அவங்க ட்ராவல் பண்ணி வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் என்ன நமக்கு வேதாகமத்தில் இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை மாத்திரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போது இந்த எங்கேருந்து வந்தாங்க, அவங்க பேர் என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியலனா கூட வேதத்தில் வெறு சில உண்மைகளை இந்த வேத பகுதியிலேருந்து நாம் பார்க்குறோம். முதலாவதாக இந்த சாஸ்திரிகள் இடத்திலிருந்து, இந்த வைஸ்மேன் கிட்டேருந்து நாம் கற்றுக்கொள்கிறது, அவர்களுடைய பிரயாணம் விசுவாச பிரயாணமாக இருந்தது. The journey
of this wise man is one of faith. ஒரு விசுவாச பிரயாணமாய் இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா, இங்கே பாருங்க 2ஆம் வசனத்தில், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இவங்க சாஸ்திரம் பார்க்குறவங்கள வானத்திலே தோன்றுகிற நட்சத்திரங்களை ஆராய்ந்து இன்ன நிகழ்வு என்று அறிந்து கொள்ளுகிற விசேஷித்த ஞானம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அதுலேயும் இவங்க எருசலேமுக்கு ராஜாவாகிய ஏரோது கிட்ட வரும்போது என்னன்னு கேட்டு வராங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த காலத்திலும் ஒரு வழக்கு உண்டு. எப்படின்னா, லீடர்ஸ் ஆர் நாட் born, லீடர்ஸ் ஆர் மேட். யாரும் பிறக்கும் போதே தலைவராக பிறக்கிறது இல்லை, ராஜாவாக பிறக்கிறது இல்லை, சயின்டிஸ்டாக பிறக்கிறது இல்லை. எல்லாரும் பிறக்கும்போது என்னவாக தான் பிறக்கிறாங்க? குழந்தையாக தான் பிறக்கிறாங்க. அப்படி இருக்க இந்த ஞானிகள் எருசலேமுக்கு வரும்போது அவங்க நாங்கள் யூதருக்கு ராஜாவாக, ஸ்பெசிஃபிக்காக யூதருக்கு ராஜா. அவங்க எங்கேருந்து வராங்க? ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, கிழக்கில் இருந்து. பக்கத்தில் என்ன சமாரியிலேருந்து வந்திருக்காங்க, இல்லை அடுத்த ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கிழக்கிலேருந்து வந்தாங்க, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்காங்கன்றது மாத்திரம் தெரியுது. அப்படி வந்தவர்கள் ஸ்பெசிஃபிக்காக யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு. ஏற்கனவே இங்கே 40 வருஷம் ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு? ராஜாவை உட்கார்ந்துருக்கிறார், ஹெரோட் த கிரேட். 40 வருஷம் இந்த இஸ்ரவேலர்கள், குறிப்பாக ஒன்று சேர்ந்த எல்லா இஸ்ரவேல் மக்களை சேர்ந்தவங்க தான் இந்த யூதர்கள். இவங்கள் ஆள்றதுன்றது பெரிய விஷயம். இவர் பாதி ஹாஃப் ஜூ ஹாஃப் இடுமியன், 2 டிஃப்ரெண்ட் இனத்தை சேர்ந்த ஒரு மனுஷர். பயங்கர ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. எப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும் சமாளித்து அவங்கள கட்டுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு ராஜா. 40 வருஷம் அந்த டெரிட்டரியை ஆண்டு கொண்டு வருகிறவர். இந்த யூதர்களுக்காக அவர் நிறையா பண்ணியிருக்கிறார். அதில் மிக முக்கியமானது எருசலேம் தேவாலயம். எருசலேம் தேவாலயம் ரொம்ப வருஷம் 44 வருஷம் கட்டினது. அவ்வளோ பெரிய ஒரு டெம்பிள். நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இவருடைய காலத்தில் யூதர்களுக்காக செஞ்சுருக்கார். அப்படி இருக்க இங்கே கொஞ்சம் பேர் என்னன்னு கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அடுத்த வசனமே போட்டிருக்கு, யோரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவரும் அவரோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். எருசலேம் நகரத்தில் இருக்கிறதெல்லாம் யார் தான் இருப்பாங்க? ஹையர் அஃபிஷியல்ஸ் தான் இருப்பாங்க. முக்கியமானவங்கெல்லாம் எங்கே தான் இருப்பாங்க? ஜெருசலேமில் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் பயம் ஆயிடுச்சு. என்னடா புதுசாக ஒருத்தர் ராஜாவாக பிறந்திருக்கிறாமே ராமே அப்படி சொல்லிட்டு. பட்டத்து இளவரசர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அப்படியெல்லாம் இல்லாமல் அடுத்து ராஜாவாக பிறந்திருக்கிறவர் என்று சொல்லும் பொழுது இவங்க எங்கேருந்து கிளம்புனாங்களோ அங்கேயே இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவரை பார்க்க போவோம் என்று நெடுநாட்களாக நெடும் பிரயாணமாக விசுவாசத்தினால அவங்களுக்கு பார்க்க போறன்ற நிச்சயத்தோட அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இந்த பிரதேசத்திற்கு அவர்கள் வந்தார்கள். யோசிச்சு பாருங்களேன், ஆஸ்பத்திரியில் போயிட்டு நம்ம இங்கே ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? டாக்டருக்கும் அங்கே இருக்கிற நர்சஸுக்கும், என்னப்பா பிறக்கிற குழந்தை எல்லாமே
ஸ்பெஷல் தான். பிறக்கும் போது எனக்கு வித்தியாசமாக இருக்க போது, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி தான் இதனுடைய அர்த்தமே. எனக்கு குழந்தை பிறந்திருக்க போது, எனக்கு குழந்தை பிறந்திருக்கான்னு கேட்டால் பரவாயில்ல, யூதருக்கு ஆமாம் அப்படின்னா அவர்கள் ஏற்கனவே அறிந்தவர்களாக அவரை பார்ப்போம் என்று விசுவாசித்து முன்னேறி வந்தார்கள். ஒருவேளை அவங்க எந்த இடத்துல இருந்து வந்தாங்களோ, ஈஸ்ட்னாவே பாபிலோன், பெர்ஷியா, இப்போ இருக்கிற ஈரான், அது மேடஸ், இந்த பகுதி தான் பெரும்பாலும் சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து கிளம்பும்போது, இங்கே எங்கே போகிறீங்க அப்படின்னா, அவங்க நாங்கள் எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. எவ்வளோ தூரம் போகிறீங்க, எவ்வளோ தூரம் போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. எத்தனை நாள் ஆகும், எத்தனை நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கே போகிறோம்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை நாங்கள் போய் அவரை பணிந்து கொள்ள போகிறோம் என்ற ஒரே விசுவாசத்தோடு முன்னேறி சென்றவர்கள் தான் இந்த சாஸ்திரிகள். ஹல்லேலூயா. அப்படின்னா அவர்களுடைய பிரயாணமானது விசுவாசத்தின் அடிப்படையில் உண்டாயிருந்ததாய் இருந்தது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நீ உன் இனத்தாரத்தை விட்டும், உன் ஜனத்தாரை விட்டும், உன் சொந்த தேசத்தை விட்டும் நான் காண்பிக்கிற ஒரு இடத்துக்கு போ. அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொன்ன பொழுது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அல்லேலூயா. சத்தமாலியில சொல்லுமா? ஆபிரகாம் பார்த்து, எப்பா எங்கப்பா போகிறேன், எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ போகும்போது என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். அண்ணன் சொல்கிறேன், நீங்கள் போய் எந்த இடம் தெரியாதா, சரி எவ்வளோ நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு, அதுவும் தெரியாது. அப்படின்னு எதையுமே தெரியாமல் ஆண்டவர் சொல்கிற ஒரு இடத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி விசுவாசித்து ஆண்டவர் அவன் காண்பிக்கிற இடத்திற்கு போக ஆபிரகாம் ஆயத்தமாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படின்னா ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது, ஆண்டவர் அழைக்கிற அந்த பிரயாணத்தில் விசுவாசித்து தான் நாம் முன்னேறி செல்ல முடியும். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், விசுவாசியாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படிதான் ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse number 6 சொல்லுறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பிரயாணமே விசுவாச பிரயாணம் தான். ஆண்டவர் நம்பி ஆரம்பிக்கிற ஒரு பிரயாணம். பிரமன் சொல்லுவோமா? ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், நோவாவே, நான் இந்த பூமியை ஜலத்தினால அழிக்க போகிறேன், நீ என்ன செய், ஒரு பெரிய கப்பலை, ஒரு பெரிய பார்ஜை கட்டு, அதில் பூமியில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் ஜோடி ஜோடா அதில் கொண்டு வை, நீ சுற்றி இருக்கிற மக்களுக்கு பிரசங்கம் பண்ணு. எப்படி இருக்கும்? எதுக்கே அது கட்டுறேன்னா, மழை பெய்யப்போது. மழைனா மழையே பார்த்ததில்லை ஒருத்தனும் மழையே பார்த்ததில்லை. மழையே பார்க்காதவனுக்கு மழை சொன்ன, மழைனா வானத்திலிருந்து தண்ணி கொட்டும். போயா, இங்கே இருக்கிற செடிக்கே தண்ணி வர மாட்டேங்குது. காலையில் பெய்கிற பனியில் தான் செடிகள்லாம் என்ன பண்ணுது, உயிரோட இருக்குது. இவர் என்ன சொல்கிறார், வானத்திலிருந்து கொட்டுன்னு தண்ணி கொட்டுமாம், குடிக்கிறது ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படி இருக்க இவர் என்ன சொல்கிறாரு, வானத்திலேருந்து கொட்டுன்னு கொட்டி பூமியெல்லாம் அழிஞ்சு போயிடும். விசுவாசித்தான். நோவா தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். சொல்ல போனால்
ஆண்டவர் அழைத்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை விசுவாசித்து தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை தொடங்கினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி தான் இந்த சாஸ்திரிகளும் ஆண்டவரை, தேவனுடைய குமாரனாகிய இயேசு, அவர் ராஜாதி ராஜா, அவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு அவர்கள் விசுவாசத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணமானது ஆண்டவரை நம்பி நடத்தப்படுகிற விசுவாச பிரயாணமாக இருக்கணும். விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ரெண்டாவதாக, இந்த சாஸ்திரிகளுடைய பிரயாணம் ஆண்டவரை ஆராதிக்க கடந்து போகிற ஒரு பிரயாணமாக இருந்தது. The journey of the wise man is one of worship. ஆண்டவரை ஆராதிக்க. இப்போ இவங்க அங்கேருந்து கிளம்பும்போது கிளம்பி எருசலேமுக்கு வராங்க. எருசலேமும் அதை சுற்றி இருக்கிற இஸ்ரேல் தேசத்தில் இயேசுநாதரை பார்க்க வராங்க. அவங்க வரும்போது அவங்க இப்போ ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னா தாயின் தகப்பனை பார்த்து, கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்காமே, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காமே, வாழ்த்துக்கள், உங்கள் பிள்ளைக்காக நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், இந்த வாழ்த்து மாடலை என்ன பண்ண போகிறேன், உங்களுக்காக வாசிக்க போகிறேன், அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இங்கேருந்து கிளம்பி வரும்போது அவங்க என்ன பண்ண வந்தாங்க? அவரை தொழுது கொள்ள வந்தார்கள். இயேசுநாதரை அவர்கள் தொழுது கொள்ள வந்தாங்க. They came to worship. 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அந்த தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, அங்கே இவங்க பார்த்தது 2 பேர். யாரு? தாயாகிய மரியாளும் பிள்ளையாகிய இயேசுவும். இப்போ இயேசுநாதர் மாட்டுக்கொட்டையில் இல்லை, அவர் வீட்டில் இருக்கிறார். அப்படின்னா இஸ் நோ மோர் அ பேபி, இஸ் அ சைல்டு, குழந்தை. பிறந்த ஒரு நியூ பார்ன் பேபி இல்லை, கொஞ்ச நாளைக்கு தான் அது பேபி, அதுக்கப்புறம் சைல்டு. இங்கே என்ன போட்டிருக்கு? சைல்டுன்னு போட்டிருக்கு, பிள்ளைன்னு போட்டிருக்கு. அப்போது இயேசு குழந்தையிலேருந்து பிள்ளையாக மாறிட்டார். 1 வயசு இருக்கலாம், 1.5 வயசு இருக்கலாம், 1.25 வயசு கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ஏறுவது கொள்ளும்போது 2 வயசு கீழே இருந்த எல்லாரையும் கொண்டாங்க. அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது இவங்க வரும்போது, அம்மா நீ தான் அந்த பிள்ளைய பற்றியா அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா காலை தொட்டோ, அந்த அம்மா முன்னாடி முட்டி போட்டோ, அந்த அம்மாவை தொழுது கொண்டாங்கன்னு போடல, இயேசுவை தொழுது கொண்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? They saw the mother and the child and they worshipped Jesus. அப்படிதான் வேத வாசனம் தெளிவாக போட்டிருக்கு. They know whom to be honored and be worshipped. யாரை ஆராதிக்கணும், யாரை தொழுது கொள்ளணும் என்று சொல்லி அறிந்தவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். அதிலே சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆண்டவரை கனப்படுத்தும் ரீதியாக அவர் தங்கள் கைகளிலே பொக்கிஷங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். நமக்கு உண்டானதிலேயே விலை மதிக்க முடியாத ஒரு பொருளால் இயேசுநாதரை கனப்படுத்தணும் என்று சொல்லி பொன்னை அதற்கு அடையாளமாக, ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும்
கர்த்தருடையது. விசுவாசிக்கலாம் ஆமென் சொல்லுங்களேன். அதற்கு அடையாளமாக இயேசுநாதருக்கு என்ன பண்ணாங்க? பொன்னையே காணிக்கையா கொடுத்தாங்க, தூப வர்க்கத்தை காணிக்கையா கொடுத்தாங்க. தூப வர்க்கம் ஆராதனைக்கு, ஆசாரியர்கள் பயன்படுத்தக்கூடியது, ஜெபத்திற்கு நேர்த்தியானது. அப்பேற்பட்ட தூப வர்க்கத்தை இயேசுநாதருக்கு அவர்கள் ஆராதிக்க பாத்திரர் என்பதற்கு அடையாளமாக, வெள்ளை போலம் என்பது மரித்தவர்களுடைய சடலத்திலே பயன்படுத்தப்படுவது. இயேசுநாதர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று அறிந்து இயேசுநாதருக்கு வெள்ளை போலத்தையோ காணிக்கையாக கொடுத்தார்கள். இது எல்லாமே விலை மதிக்க விலை உயர்ந்தது. ஒருத்தரை கனப்படுத்தணும்னா பெஸ்ட்டாக கனப்படுத்தணும். இயேசுநாதரை கனப்படுத்த அவங்க சிறந்ததை இயேசுநாதருக்கு கொடுத்தாங்க. ட்ரூ worship requires sacrifice. உண்மையான ஆராதனை என்பது அது தியாகம் உடையதாக இருக்கணும். ஆமென் சொல்லுமா? தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். தாவீது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும் போது, எனக்கு கிரயமில்லாத எந்த பொருளையும் ஆண்டவருக்கு நான் காணிக்கையாக செலுத்த மாட்டேன். ஓசியில் வந்தது எடுத்து இங்கேருந்து சொல்லுவாங்களே, யார் வீட்டுக்குள்ளதே எடுத்து கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கொடுக்காம நம்மளுக்கு கிரயம் செலுத்தக்கூடிய ஒரு பொருளை ஆண்டவருக்கு காணிக்கையாக அவர்கள் கொடுத்தார்கள். நாம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை ஆராதிக்க வரும்பொழுது ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது, நம்ம கொடுக்குற பொருளை காட்டிலும் நாம் அவரை ஆராதிப்பது தான். நம்மையே அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமாம், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்களை நீங்களே, என்னையே நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்பது தான் உண்மையான ஆராதனை. அப்படி நம்மளையே அர்ப்பணிக்கும் போது நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் எவ்வளவு ஏமாத்திரம். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடுத்து ஆராதிப்பது முக்கியம். நம்முடைய நேரம், நம்முடைய ஊழியம், நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் என்ற வாஞ்சியுள்ளவர்களாக நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம், இவர்களுடைய சாஸ்திரிகளுடைய பிரயாணமானது விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது. ரெண்டாவதாக இவர்களுடைய பிரயாணமானது ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட பிரயாணம். மூன்றாவதாக இவருடைய பிரயாணம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த பிரயாணம். அவங்க 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவங்க ஆண்டவரால் தேவதூதரால் அவர்கள் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்களுடைய பாதையே, பிரயாணமே மாறி போயிடுச்சு. அப்படித்தான் எப்போ ஒரு மனுஷனோ மனுஷியோ ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். The moment you come and encounter with God, God changes your life. God changes our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கொண்டாடுறதற்கு எப்படி வேணாலும் கொண்டாடலாம். ஒரு சிலருக்கு கொண்டாட எப்படி கொண்டாடுவாங்க, இயேசு பிறந்தார்,
பாட்டில் திறந்தார். சொல்லிட்டு எல்லாரும் பாட்டில் திறந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. பாருங்களேன், வெளியில் போய் பாருங்கள், எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஏய் கிறிஸ்மஸ்ரா, கிறிஸ்மஸ்னால் என்னது, பாட்டிலு, பெரிய பாட்டில், நல்லா பியர் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம் குடித்து கொண்டாடுவோம், ஆட்டம் போட்டு கொண்டாடுவோம், அப்படி கொண்டாடுவோம். ஆனால் ஒரு சிலர் ஆகிய நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம். அதில் சொல்லுவோமா, நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது, ஒரு தடவையும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது, ஆண்டவர் முகத்தை தேடும்போது, அவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கும்பொழுது, அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது, நம்ம ஆண்டவரை தேடி வரும்போது, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லாமல் இன்னும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் நேற்றைய மாதிரி இல்லை, இன்னைக்கு ஒரு புதிய வழிநடத்தினால் ஆண்டவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கையாக நம்மளோட வாழ்க்கை இருக்கும். அதில் சொல்லுவோமா, உங்களோட வாழ்க்கையில் உங்களோட குணாதிசயம் மாறணும், நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கணும் அப்படின்னா வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை ஆராதிக்க விசுவாச மக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கே கூடி வாங்க. அப்படி நம்ம கூடும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் நாம் ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை அவருக்கேற்ற விதத்தில் நம்மளை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவதாக, the wise man's journey is one of faith. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன பண்ணாங்க, முன்னேறி வந்தார்கள். 2வதாக, இவர்களுடைய இந்த பிரயாணிகளுடைய இந்த சாஸ்திரிகளுடைய பிரயாணமானது ஆராதிப்பதற்காகவே ஆண்டவரை தேடி வந்தார்கள். The wise man's journey is one of worship. எல்லாம் சொல்லுங்க, ஆராதனை. முதலாவது என்னது, விசுவாசம். 2வது ஆராதனை. 3வதாக, இந்த சாஸ்திரிகளுடைய பிரயாணமானது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. It brought change. The journey is one of change. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். எல்லாம் சொல்லுங்க, மாற்றத்தை கொண்டு வருகிறார். முதலாவது என்னது, விசுவாசம். முதலாவது விசுவாசம். 2வது ஆராதனை. 3வது என்னது, மாற்றம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படி வழிநடத்துவாராக. நம்மளை எழுந்து நிற்கலாம், ஸ்தோத்திரிப்போமாக. அல்லேலூயா. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மானிடையும் குடில் ஆடி தேவ பாலனை பணிந்திடவாரே. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம், வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, பின் தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி. சேர்ந்து பாடலாமா, வாரி வாரி வாரி
ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மளோடு இருப்பாராக. இந்த நாட்களில் கூட இதுவரைக்கும் இந்த இயேசுநாதரை என் வாழ்க்கையில் ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளலை, அவரை நான் எனக்குள்ள தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு யாராவது இருப்பீங்கன்னா இந்த நாளில் சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை, உங்களை நீங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. நம்மையே நாமே, ஆண்டவரே என்னையே நான் முன்பாக தருகிறேன் என்று சொல்லி இந்த இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு எங்கள் பாவத்தை மன்னிப்பதற்காக, எங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் நீங்கள் மரித்தீங்க, அடக்கம் பண்ணப்பட்டீங்க, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தீங்க. இந்த நாளில் என்னுடைய பாவத்தையும் மன்னியுங்க, உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளில் இருந்து நான் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது இயேசுநாதர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ரட்சிப்பை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். யாரெல்லாம் இந்த இயேசுநாதரை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கையிடுகிறார்களோ அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம், கடவுளை நம்புறது என்பது மிக மிக முக்கியம். அதே போல நாம் ஆண்டவரை தேடுவது நம்முடைய வாழ்க்கையில பொன்னோ பொருளோ அது வேணும் இது வேணுன்றதுக்காக அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, அவரை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை உண்மையாய் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம். அவர் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரோ அப்படின்னு அவர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நல்ல ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த சாஸ்திரிகளுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நாளில் தியானிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய பிரயாணமானது விசுவாச பிரயாணமாக இருந்துச்சு. அதே போல நாங்கள் உம்மை விசுவாசித்து எங்கே அழைச்சிட்டு போறீங்களோ அங்கே போய் உமக்காக சாட்சியை வாழ எங்களை வழிநடத்தும்படியாக கேட்கிறோம். இந்த சாஸ்திரிகளுடைய பிரயாணமானது உம்மை ஆராதிப்பதற்காகவே ஏறெடுத்த பிரயாணமாக இருந்துச்சு. அதே போல நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மையே சேவிக்க விரும்புகிறோம். உங்களோட பிரசனத்தை நாடுகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. Wise men, wise women, they still search God. No degree will make you wisest person. Only one who seeks God, he or she will be called as wise in the eyes of God. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் ஆண்டவராகிய தேவன் அவர் உண்டென்றும் அவர் நமக்காக செய்த கிரியைகளை நினைத்து அவர் விசுவாசிக்கிறவங்க தான் ஆண்டோடைய பார்வையில் ஞானிகள் எனப்படுவார்கள். நம் உலகத்தில் எப்பேற்பட்ட பட்டங்களை பெற்றாலும் அது நம்ம ஞானியாக்காது. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை உண்மையாக விசுவாசிக்கும் பொழுது நாம் புத்தியுள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரும் அவரை சேவிக்க, அவரை தேடுகிறவர்களாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் கூட எங்களோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. நாங்கள் உண்மையே சேவிக்க, உண்மையே நாட, உண்மையே ஆராதிக்க விரும்புகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் ஒரு மகிழ்ச்சியான இயேசு எங்கள் உள்ளத்தில் பிறந்ததை கொண்டாடுகிற நாட்களாக இருக்கட்டும். உமக்கே துதி கன மகிமை ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறைக்கவே மாட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோட சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்கொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. 25ஆம் தேதி சாயங்காலம் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஆராதனை G2 ஹால் நமக்கு இருக்கிறது. இந்த ஹாலில் இல்லை, கீழே இருக்கிற G2 ஹாலில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆராதனையானது தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு ஆராதனையாக இருக்கும். எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட்.